நேத்து 2வது நாள் ஒரு சரியான வசூல வாரி குவிச்சிருக்குங்க கட்டா குஸ்தி 2. ஸோ நேத்து செகண்ட் டே செம்ம இன்க்ரீஸ், கிட்டத்தட்ட டபுள் இன்க்ரீஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாம ஆல்ஃபா அப்படிங்கிற படம், இதுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய மா இன்டி பங்காரம், நூறுசாமி, இன்னும் சில படம், அதுலயும் முக்கியமா இந்த வாரம் டார்க் அப்படிங்கிற படம் செகண்ட் டே ஒரு ஹியூஜ் ஜம்ப் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சில படங்கள், அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம், அதாவது இப்ப ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க, இதுதான் நேத்து நான் ஃப்ரேமா வச்சிருந்தேன். ஸோ இதுல வந்து அந்த கேரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் மோஷன் பிளர்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ இது என்ன படம்னு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, மே மாதம் அப்படிங்கிற படம் தான். ஸோ அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் மிஸ்டர் மணிவண்ணன், ஃப்ரீ டுட்டோரிங் ஃபார் லோவர் மேக்ஸ் அப்படிங்கிறவங்க, மோகன்குமார், ரஜினிதரன், துனேஷன் அப்படிங்கிறவங்க, ஐஸ்வர்யா, இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு குயிஸ் வச்சிருக்கேன். அதாவது ஒரு 5 க்ளூஸ் கொடுத்துருப்பேன். இந்த 5 க்ளூஸை வச்சு இது என்ன படம் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அதாவது ரொம்ப ஈஸியா தான் வச்சிருக்கேன், ஏன்னா உங்களுக்கு புரியணும்ல, அதுக்காக. அடுத்து வரப்போற நாட்கள்லாம் ரொம்ப கஷ்டமா வச்சிருவோம். இப்போ இந்த ஈஸியான க்ளூவையே நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். கண்டுபிடிச்சா கமெண்ட்ல போடுங்க. அப்சஷன் நேத்து 37வது நாள் எப்படிப்பட்ட வசூல்னா, இந்தியாவில் 56 லட்சம், டோட்டலா 109 கோடி 38 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. வேர்ல்டு வைடு $379 மில்லியன், $1 மில்லியன் இந்த படத்தோட பட்ஜெட். பார்த்துக்கோங்க, இந்த படத்தோட பட்ஜெட்ல இருந்து 379 மடங்கு இந்த படம் வந்து அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு. டாய் ஸ்டோரி 5 நேற்று 16வது நாள் இந்தியாவில் 30 லட்சம், டோட்டலாக 13 கோடியே 48 லட்சம், வேர்ல்டு வைடு $640 மில்லியன், 6,000 கோடியை கடந்திருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் $250 மில்லியன். டாய் ஸ்டோரி 5 வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து 4 பார்ட்டோட கலெக்ஷன் வேர்ல்டு வைடு கிராஸை மட்டும் இப்போ நம்ம பார்த்துருவோம். டாய் ஸ்டோரி ஃபர்ஸ்ட் பார்ட் 1995ஆம் ஆண்டு வந்த இந்த படம் $373 மில்லியன் கலெக்ட் பண்ணிருக்கு. டாய் ஸ்டோரி 2 99ல வந்திருக்கு, $497 மில்லியன். டாய் ஸ்டோரி 3 2010 1 பில்லியனை கடந்திருக்கு, $1.067 பில்லியன். டாய் ஸ்டோரி 4 2019 வந்து 1.074 பில்லியனை வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த டாய் ஸ்டோரி 5மே இப்போ 1 பில்லியனை நோக்கி போகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 5 பார்ட்ல உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் மினியன்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற படம் நேற்று 3வது நாள் இந்தியாவில் 2 கோடியே 65 லட்சம், டோட்டலா 5 கோடியே 4 லட்சம் இந்தியாவில் கலெக்ட் பண்ணிருக்கு. $58 மில்லியன் இந்த படம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு, அதாவது 550 கோடிக்கு மேல. இந்த படத்தோட பட்ஜெட் $85 மில்லியன். அப்புறம் மே வாபஸ் ஆகுங்க அப்படிங்கிற படம் நேற்று 23வது நாள் இந்தியாவில் 2 கோடியே 43 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 96 லட்சம், 66 கோடியே 56 லட்சம் இந்தியாலையும், 84 கோடியே 89 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 70 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். காக்டெயில் 2 நேற்று 16வது நாள் இந்தியாவில் 1 கோடியே 28 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 60 லட்சம், 109 கோடியே 42 லட்சம் இந்தியாலையும், 138 கோடியே 43 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 150 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். கேரி ஆன் ஜேட்டா 4 அப்படிங்கிற பஞ்சாபி ஃபிலிம் நேற்று 9வது நாள் இந்தியாவில் 95 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 32 லட்சம், டோட்டலா 16 கோடியே 71 லட்சம் இந்தியாலையும், 29 கோடியே 34 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 20 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். வெல்கம் டு த ஜங்கிள் நேற்று ஒரு பெரிய வசூலை எடுத்திருக்கு. 9வது நாள் இந்தியாவில் 8 கோடியே 69 லட்சம், உலகம் முழுக்க 10 கோடியே 25 லட்சம், 126 கோடியே 31 லட்சம் இந்தியாலையும், 155 கோடியே 59 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. பட்ஜெட் 120 கோடி. ஒரு நல்ல வசூல் வந்திருக்கு, பெரிய வெற்றி படமா அமையப்போகுது. அப்புறம் ஆல்ஃபா, ஆலியா பட், அனில் கபூர், பாபி டியோல் எல்லாம் நடிச்ச இந்த படம் நேற்று டே 2 இந்தியாவில் 13 கோடியே 87 லட்சம், உலகம் முழுக்க 21 கோடி, 25 கோடிக்கு மேல 2 நாள்ல இந்த படம் இந்தியாலையும், 37 கோடியே 39 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 110 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். 2 நாள்ல நல்ல வசூல். இன்னைக்கு அதோட பெரிய நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ராவ் பகதூர் அப்படிங்கிற படம் செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்குங்க. நேற்று 2வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 40 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 36 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 95 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 71 லட்சம், டோட்டலா 2 கோடியே 85 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 61 லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையும், 3 கோடியே 10 லட்சம் ஓவர்சீஸ்லயும், 6 கோடியே 56 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. டே 1ஓட ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு, அதையுமே நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 25 கோடி. 2 நாள்ல கிட்டத்தட்ட 6.5 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. இன்னைக்கு அதோட ஒரு பெரிய நம்பர் வருதான்னு பார்ப்போம். நாகபந்தம் நேற்று 2வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 55 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 44 லட்சம், ஓவர்சீஸ்ல 85 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 84 லட்சம், டோட்டலா 2 நாள்ல இந்த படம் 5 கோடியே 55 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 1 கோடியே 38 லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, 1 கோடியே 60 லட்சம் ஓவர்சீஸ், 8 கோடியே 53 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 100 கோடி. இந்த வசூல் 100 கோடி பட்ஜெட்டுக்கு ரொம்ப கம்மியா இருந்தாலும் இந்த படத்தோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் வெறும் 27 கோடிக்கு தான் போயிருக்கு. ஆனா இந்த படம் ஆல்ரெடி டிஜிட்டலாவே கிட்டத்தட்ட 80 கோடி வியாபாரம் ஆயிடுச்சு.
இந்த படம் தியேட்டரிகளா எவ்வளவு வருதோ அதுதான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய லாபமா இருக்க போகுது. ஒருவேளை இந்த படம் ஒரு 50ல இருந்து 60 கோடி வசூலாச்சுன்னா தியேட்டரிகளாவும் இவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். ஸோ பார்ப்போம் வரப்போற நாட்கள்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. பாலன் அப்படிங்கிற படம் நேற்று 16வது நாள் கேரளால 46 லட்சம், உலகம் முழுக்க 68 லட்சம், 16 கோடியே 44 லட்சம் கேரளாலையும், 32 கோடியே 9 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 12 கோடி பட்ஜெட். அடுத்ததா மா இன்டி பங்காரம். இந்த படம் நேற்று 16வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 8 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 77 லட்சம். டோட்டலா 51 கோடியே 60 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 94 கோடியே 24 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 25 கோடி, 100 கோடியை நெருங்க போகுது. பார்ப்போம் எவ்வளவு நாள்ல வரப்போகுதுன்னு. அப்புறம் 100 சாமி நேற்று 16வது நாள் தமிழ்நாட்டுல 15 லட்சம், டோட்டலா 12 கோடியே 63 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 16 கோடியே 91 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 12 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். கான் சிட்டி நேற்று 9வது நாள் தமிழ்நாட்டுல 21 லட்சம், உலகம் முழுக்க 22 லட்சம், 5 கோடியே 69 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 6 கோடியே 96 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 8 கோடி பட்ஜெட். அப்புறம் டார்க் அப்படிங்கிற படம் நேற்று டே 2 ஒரு செம்ம இன்க்ரீஸ் இருக்கு. டே 1 கலெக்ஷனுமே அப்டேட் ஆயிருக்கு, அதையுமே போட்டிருக்கேன். தமிழ்நாட்டில் 28.5 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு டே 2. ஸோ டோட்டலா 2 நாள்ல 41 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. இன்னைக்கு அதோட ஒரு பெரிய நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 4 கோடியே 25 லட்சம் அப்ராக்சிமேட்டா இந்த படத்தோட பட்ஜெட். ஸோ கண்டிப்பா வரப்போற நாட்கள்ல இந்த படம் பெட்டரா ஹோல்டு பண்ணிச்சு அப்படின்னா இந்த படம் ஒரு வெற்றியை நோக்கி போறதுக்கான ஒரு படமா அமையும். நீங்க எத்தனை பேர் இந்த படம் பார்த்துட்டீங்க? எப்படி இருக்கு? ஒரு படம் டே 1ல இருந்து டே 2 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா விஷயம் இல்லாம இல்ல, ஏதோ மக்கள் வந்து விரும்பி இருக்காங்க அப்படின்னு தான் தெரியுது. வேர்ட் ஆஃப் மவுத்ல பிக்கப் ஆகி மறுபடியும் ஒரு பெரிய நம்பர் அடுத்தடுத்த நாள் எடுக்குதான்னு பார்ப்போம். அப்புறம் கட்டா குஸ்தி 2 நேற்று 2வது நாள் சொல்லவே தேவையில்ல, செம்ம கலெக்ஷன். 4 கோடியே 79 லட்சம் தமிழ்நாட்டிலேயும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில 78 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 16 லட்சம், உலகம் முழுக்க 6 கோடியே 73 லட்சம் நேற்று 2வது நாள் கலெக்ட் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட டே 1க்கும் டே 2க்கும் ஒரு செம்ம ஜம்ப் இருக்கு. டோட்டலா 7 கோடியே 43 லட்சம் தமிழ்நாட்டிலும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 20 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 85 லட்சம், உலகம் முழுக்க 10 கோடியே 48 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. நம்ம நேற்று வந்து 3 நாள்ல 10 கோடியே கடக்குமான்னு பார்த்தோம், 2 நாள்ல கடந்துருச்சு. இன்னைக்கு ஒரு 15 கோடிக்கு மேல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 27 கோடி. ஸோ கண்டிப்பா வரப்போற நாட்கள்ல இதோட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பார்ப்போம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையோட இந்த படம் எவ்வளவா இருக்கும், எவ்வளவு வசூல் இந்த வீக்கெண்டோட முடியும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்க உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கான ஆனிவர்சரி மூவில சிங்கம் 2 13 வருஷத்தை கடந்திருக்கு. ஒரு பெரிய வெற்றி படம். தமிழ்நாட்டில் 60 கோடியே 85 லட்சம், கர்நாடகாவில் 9 கோடி, ஆந்திரா தெலுங்கானால 16 கோடியே 50 லட்சம், கேரளால 8 கோடியே 15 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 10 லட்சம், ஓவர்சீஸ்ல 26 கோடியே 50 லட்சம், உலகம் முழுக்க 122 கோடியே 10 லட்சம், 46 கோடி பட்ஜெட். ஷேரா வந்திருக்கிறது 65 கோடி கிட்ட. ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா லெஜெண்டரி டைரக்டரான பாரதி ராஜா ரீசெண்டா நம்மளை விட்டு போயிருந்தாரு. ஆனா இவரோட படைப்புகள் எப்பவுமே நம்ம கூடவே தான் இருக்கும். ஆமாங்க, இன்னையோட 40 இயர்ஸ் ஆஃப் கடலோர கவிதைகள் 40 வருஷத்தை கடந்திருக்கு. இந்த படத்துல சத்யராஜ், ரேகா அப்படின்னு 2 பேருமே அவ்வளோ சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சத்யராஜோட ரோல், இந்த கதை, இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே, டயலாக்ஸ் அவ்வளோ சூப்பரா இருக்கும். அப்புறம் இளையராஜா அவரோட பாடல்கள், ஐயோ ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து கேட்கலாங்க இந்த படத்தோட பாட்டு. இந்த படத்தோட பாட்டு இல்லை, அவர் அந்த டைம்ல போட்ட பாட்டு எல்லாமே அப்படிதான். ஆனா இந்த படம் பாட்டு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கூடுதலா ஸ்பெஷல். எல்லா பாட்டுமே எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் ஆக்சுவலா ஒரு எஸ்டிமேட்டட் ரிப்போர்ட் தான். பட்ஜெட் வந்து ஒரு 45 லட்சம், 3.5 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 1.5 கோடி கிட்ட ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமாவே அமைஞ்சது. அதாவது கிரிட்டிக்ஸும், பாக்ஸ் ஆஃபீஸு, அதே நேரத்தில் மியூசிக்கலி இது எல்லாமே ஹிட் ஆகுது அப்படின்னா பார்த்துக்கோங்க அது எப்படிப்பட்ட படமா இருக்கும்னு. காலத்தால அழியாத படங்கள் அப்படின்னு இந்த படங்களை தான் நம்மளுக்குலாம் சொல்றாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.